ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் செங்கைவாசி vlog. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி டே 6 இன்றைக்கி சூரசம்ஹாரம் நாள். நிறைய பேர் இன்றைக்கி திருச்செந்தூர் போயிருப்பீங்க. திருச்செந்தூர் போக முடியாதவங்க உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஸோ அதேமாரி நம்ம செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கைலாசநாதர் கோயிலில் சூரசம்ஹாரம் வந்து நடக்க போகுது. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க போயிட்டு சூரசம்ஹாரம் பார்க்கலாம். பயங்கர சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, தெரியாதவங்களாம் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கார்த்திகேயன் இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க, வாயை முருகவேல் காக்க, நாப்பல் முழுவதும் நல் குமரன் காக்க, துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க, திருவுடன் பிடரி தன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க, ஈசனாம் வாகுலேன் எனது கந்தரத்தை காக்க, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகர் அரோகர் அரோகர். திமிரு முன் தொடையை காக்க, ஏரக தேவன் என் தாள் இரு முழங்காலும் நேருடை பரடு இரண்டும் மிகு பரங்கிரியில் காக்க, வெற்றிவேல் 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 வெற்றிவேல். செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்விய முலர்
ஊன் உண்போர் அசடர் பேய் அரக்கர் புள்ளர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என்னை மல்கட்ட தப்பியே வருவாராயின் சராசரம் எல்லாம் பறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மான் யானை குரங்கு கோல மார்ஜலம் சம்பு நடை உடை எதனாலேனும் நான் இடப்பட்டிடாமல் சடுதியில் நமது குமரக்கடவுளும் புறவமாகிய கடப்ப மாலை தரித்து மார்பு விளங்கும்படி புன் சிரிப்பு சிரித்து சூரபத்மனே நமது வல்லமையை பார் என்று சொல்லி அந்த குதிரையின் மீது பாய்ந்து ஏறி அமர்ந்து சிறந்த சவாரி செய்து கர்வத்தை அடக்கி பின்னர் ஓராம்பு விடுத்து குதிரையின் தலையை குறித்தார். என்று அறையும் இந்த பிரிக்குலம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவனமா ரோகம் வாதம் ஜைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இளைப்பு உடற்றுவிக்கல் அவதிசை பேதி சீர் நோய் அண்டவாதங்கள் சோலை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திரிவேல் காக்க நமது குமரக்கடவின் முன் முட்டி மோதி போர் புரிய வந்து நின்றான். அதன் பின்பு நமது நமது முருகபெருமானோ மாந்தலையை கண்ட சூரபத்மனே சற்றே சிரித்து சூரபத்மனின் 300 நாள் தாருகா வனரிஷிகள் எனது தந்தை சிவபெருமானை எதிர்த்து மிக பெரிய யாகம் செய்து ஓர் வல்லமை மிகுந்த மானை வரவழைத்து சிவபெருமான் மீது ஏவினர். எமது தந்தையும் அதன் கோபத்தை அடக்கி தமது இடது கையால் ஏந்தி கொண்டார். அதுபோல உனது ஆணவத்தை அடக்கி அழித்து ஒழித்து விடுகிறேன் என்று கூறி ஓர் அம்பு விட்டு மாற்றிவிட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வேல் 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 வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வேல் 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 வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.
தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய் ஊர்தி மீதும் பின்னிலும் பிளத்திலும் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருள் ஆர் சஷ்டிநாதன் வேல் காக்க நகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்புயன் வேல் முன் காக்க நகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்வின் காக்க நகரமோடு ஆறும் ஆனோ தன் கைவேல் நடுவி காக்க சிகரமின் தேவ மோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க வஞ்சித மொழி தேவயானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க சூரபத்மன் யானை முகம் கொண்டு நமது குமரக் கடவுள் முன் வந்து நின்றான். போர் புரிய கஜித்து நின்ற போது உடனே சிவகுமார கடவுளான முருகப்பெருமான் அசுரனே, முன்பு கஜமுகாசுரன் என்றொருவன் முன்போல்தான் தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தான். எந்த ஆயுதங்களும் அவனை கொல்லாது என்று கருதிய எமது அண்ணன் விநாயகமூர்த்தி தனது வலது தந்தத்தை ஒடித்து அந்த கஜமுகாசுரனை குத்தி கிழித்து மாயும்படி செய்து அவனை எரியாக்கி தமது வாகனமாக்கி கொண்டார். அதுபோலவே உன்னை என் வாகனமாக்கி விடுகிறேன் பார் என்று போல் அம்பு விடுத்து சூரசம்ஹாரம் செய்தார். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல், 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 வேல் வேல், வேல் வேல், வேல் வேல், வெற்றிவேல் முருகனுக்கு. வடதிசை தன்னில் ஈசன் மகன் நிமிர்கையில் கிழக்கையில் சூரபத்மன் யானை முகம் கொண்டு முருகபெருமானை நோக்கி ஆர்ப்பரித்து கர்ஜித்து வந்தான். நமது முருகபெருமானும் சிரித்து, சூரனே, யாரியை போல வடிவமெடுத்து வந்து ஆர்ப்பரிக்கின்றாய். மீண்டும் உன்மேல் அன்பு கொண்டு கூறுகிறேன், சிறை வைத்திருக்கும் தேவர்களை விடுவித்து என்னை சரணடைந்தால் நீ மறுபடியும் எல்லா உலகங்களையும் ஆண்டு வரலாம், பழைய வாழ்வு பெறலாம். நீ சிவபக்தன் ஆதலால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்றார். அது கேட்ட யாலிமிக சூரனும், முடியாது, தேவர்களை வெளியே விட மாட்டேன், உம்மையும் தோற்கடித்து ஓட ஓட விரட்டுவேன் என்று ஆர்ப்பரித்தான். உடனே சிவகுமாரனும் தமது வில்லில் ஓர் அம்பு தொடுத்து யாலியை சங்கரித்தார். போர் புரிவதற்காகவும் சிங்க முகம் கொண்டு முருகனின் முன்பு வந்து நின்று ஆர்ப்பரித்தான். அப்பொழுது நமது குமரக் கடவுளும் சிரித்து, சூரபத்மனே,
உனது தம்பி சிங்கமுகம் நம்மை எதிர்த்து போர் புரிந்து தோற்று மாண்டு போய் எனது தாயாகிய பச்சை நிறத்து பார்வதி தேவிக்கு நல்லதோர் சிம்ம வாகனமானான் தெரிந்து கொள். இது சமயம் உன்னை அடக்கி ஒழித்து விடுகிறேன் பார் என்று சொல்லி ஓர் அம்பு விடுத்து அவனது ரூபத்தை மாற்றினார். வண்ண வண்ண காவடியாம் வல்லினாத காவடியாம் சின்ன காவடியாம் இங்கும் அங்கும் காவடியாம் ஏரகத்தான் காவடியாம் இங்கும் அங்கும் காவடியாம் அழகு வேல காவடியாம் பேய் வடிவம் கொண்ட தனது கோர பற்களை காட்டி இடி இடி என்று சிரித்து உன்னை விழுங்கி விடுகிறேன் என்று கர்ஜித்தான். தேவதேவனாகிய நமது குமரக்கடவுளும் சூரபத்மனை இது போன்ற பல பேய் பூதகணங்களோடு நாங்கள் யாவரும் நடனமாடுவது வழக்கம். இது புதிதல்ல. உன் பேய் ரூபத்தை அழித்து மாற்றி விடுகிறேன் பார் என்று ஓர் அம்பு தொடுத்து சூரன் பேய் ரூபத்தை மாற்றினார். இருளாக வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேல் 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 வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்ததாக சூரன் மிகப்பெரிய வேண்டினார்கள். உடனே பறவையாகிய சூரபத்மனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று தேவேந்திரனை நமது சுவாமி நோக்கினார். தேவராஜனும் குறிப்பறிந்து பொன்மயமான ஏனைய யாவரும் அமைந்திருக்கும் தன் பரம வடிவாம் திருமேனியை காட்டினார். தேவர்களும் கண்டு அஞ்சினர். ஆறுமுக வல்லல் அபயமளித்தார். சூரபத்மனும் இறைவன் விஸ்வரூபம் கண்டு பலவாறு போற்றி எடுத்து விடுத்து மாமரத்தை இருகூறாக பிளந்து அடியோடு பிடுங்கி எறிந்தார். வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் வெற்றிவேல் வேல் 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 வெற்றிவேல். சூரபத்மன் தன் சுய உருவெடுத்து உடைவாளை ஏந்தி போர் புரிய ஓடி வந்தான். உடனே நமது குமர கடவுளும் அவன் ஆணவத்தை நீக்கி பார்வை செலுத்தி ஞானம் பெறும்படி அருள்வாளித்தார். உடனே அவரது பெருமான் சக்தி வேலை எடுத்து விநாயகன் தம்பிக்கு ஜெயமங்கலம். எத்தனை காலங்கள் நம்மை இதுவரை நோய் நொடி இல்லாமலும் எல்லா செல்வங்களையும் கொடுத்து வாழ வைத்த இந்த இறைவனின் திருநாள் ஆண்டு. அடுத்தபடியாக இப்பொழுது
சூரசம்ஹாரம் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நான் மீட்டிங்கில் இருக்கேன். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம திருப்பூர்லேயுமே சூரசம்ஹாரம் நடக்கிறதா ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது வந்து இதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த வாட்டி அங்கே போக முடியல. நம்ம கரெக்டாக நான் இங்கே கைலாசநாதர் கோயிலுக்கு வந்துட்டேன். ஸோ பாலாபிஷேகம் பார்க்கலாம் வாங்க. பயங்கர சூப்பராக இருக்க போகுது. கண்டிப்பாக சூரசம்ஹாரம் வீடியோ எப்படி இருந்துன்னு எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் சுத்தமாக மழை இல்லை. ஆனால் காலையில் மழை விட்டுட்டு வந்துட்டே தான் இருந்துச்சு. இன்றைக்கி டேட் அக்டோபர் 27. கரெக்டாக இப்போது முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ண போகிறாங்க. சூரசம்ஹாரம் இப்போ தாங்க முடிஞ்சிச்சு. பயங்கரமாக ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நல்ல மழை இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது 10 நிமிஷம் நடக்கலாம், 11 நிமிஷம் நடக்கலாம், எல்லாரும் 10 மணிக்கு மாநில
சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு மகா தீபாவளி நடக்கிறார். அதனால எல்லாரும் பாரம்பரிய அவங்க எல்லாரும் நல்லா டிஃபனை சாப்பிடுங்க. 6 நாள் நல்லா நடத்த எனக்கு தெரியும். அதனால நாங்கள் எல்லாரும் டிஃபனை சாப்பிட்டுட்டு எல்லாரும் 8 மணிக்கு இறந்துருங்க. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அன்னதானம் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அன்னதானம் மத்தியானம் வந்து கவலைப்பட வேண்டாம். அதனால சமைக்கணும் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் கரெக்டாக திருப்பதியாரத்துக்கு வந்துருக்கா. நாளைக்கு 8:30 ஆகலாம். அதனால எல்லாரும் வந்துடும். சூரசம்ஹாரம் முடிஞ்சு, முருகருக்கு வந்து அபிஷேகமே முடிஞ்சு. அடுத்ததாக பிரசாதம், மெயின் மேட்ரு தான். ஸோ பிரசாதம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்து உட்காந்துட்டேன். ஸோ பிரசாதத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வெளில பயங்கரமாக மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க. இங்கேருந்து எப்படி வீட்டுக்கு போகணும் வர தெரில. அது அடுத்ததாக யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி அன்னதானம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இருக்குது, புளி சாதம் இருக்குது, சாம்பார் ரைஸு, அப்புறமா வந்து சக்கரை பொங்கல் கூட ஊறுக்காய் இருக்குது, ப்ளஸ் சிங்சோ பாயாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். குட்டி வத்தல் வேறு இருக்கு. ஸோ வாங்க சாப்பிட்டுங்கிறது கிளம்பலாம் கைஸ். நேற்று வந்து முருகருக்கு சூரசம்ஹாரம் பண்ணதுக்கப்புறமா பாலாபிஷேகம் பண்ணி சிறப்பு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 காலையிலே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை தான் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த வருஷம் கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். ஸோ தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. கைஸ், இனி தான் புயல் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காலிலேருந்து மழை நிற்காமல் வந்துகிட்டே இருக்குங்க. காலிலேருந்து பயங்கரமாக ட்ரிசல் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக திருக்கல்யாணத்துக்கு நம்ம லேட்டாக தான் ரீச் பண்ணேன் நான். ஸோ அதனால் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் திருக்கல்யாணம் முடிஞ்சு திருமண கோலத்தில் நீங்கள் முருகர் பெருமானை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.